கிறிஸ்துவர்கள் வாக்கும் போவாது. அது எல்லாமே விஜய்க்கு தான் கிட்டத்தட்ட கன்வெர்ட் ஆகும். கிறிஸ்துவர்ல 2, 3 வகை இருக்குது. தீவிர மதப்பற்றாளர் அவங்க இதில கூப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த தடவை இது போடணும், அது போடணும்னு. நம்ம அங்க சர்ச்சிலயோ இல்ல இந்த எங்க பிரார்த்தனை கூடங்களோ அங்க கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க. வந்து இவருக்கு போடுறது பண்ணுவாங்க. சில கிறிஸ்துவ தலைவர்களை கூப்பிட்டு இவங்க திமுகல இது பிரச்சார பண்ணி சமயத்துல அங்கேயே போய் ஓட்டு கேட்பாங்க ஓட்டு கேட்ப அதெல்லாம் நடக்கும். சண்டேஸ்ல. ஆனா எல்லாருமே மத அடிப்படையில, ஜாதி அடிப்படையில போடணும்னா, இன்னைக்கு ஜாதி, மத இதுதான் பெருசா இருக்கும். தமிழ்நாட்டுல அப்படி இருக்குதா? இங்கேருந்து இந்த 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 நம்ம அரசியல் விமர்சகர்கள் சில பேர் பேசிட்டு திரிவாங்க. அதாவது உளறிட்டு இருப்பாங்க. இங்கே இத்தனை %, அங்கே சென்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா பொலாரைசேஷன்லாம். அப்படிலாம் இருந்தால் நீங்கள் வேறு லெவலில் வேறு எதுவும் மாறி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா கட்சியிலும் எல்லா ஜாதிகாரனும் இருக்கிறான். அந்த ஊரில் அந்த ஜாதிகாரன் பணம் ஜாஸ்தி செலவு பண்ணுவான். இப்போ நீங்கள் இது எடுத்துக்கங்க, நேரு எடுத்துக்கங்க. அவர் வேறு சமூகம். அங்கே பெரும்பான்மை சமூகம் வேறு. ஆனால் இன்றைக்கி அங்கே முடிசூடா மன்னர் யார்? நேரு தானே. நேரு என்ன ஏழை பங்காளரா?